ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்ஜான் சமையல். இன்றைக்கி இறால் தொக்கு எப்படி செய்யலான்றது தாங்க பார்க்க போகிறோம். சாம்பார் சாதம், கீரை சாதம், ரசம் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே ஆப்டாக இருக்கும். சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்டியான இந்த வறுத்து அரைச்ச இறால் தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வறுத்து அரைக்க வேண்டிய பொருட்களை பார்க்கலாம். சின்ன சின்னதாக 3 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மிளகு 1 ஸ்பூன், 1 தேங்காயை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேங்காய் பொன்னிறமாக ஆக வேண்டியது இல்லை. சோம்பும் சீரகமும் நல்லா பொன்னிறம் ஆன உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சுட்டு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறேன். இதை ஒரு சுத்த அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணீர் ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். இருக்கட்டும். இறால் ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்கிறேன். இப்போது இதை நல்லா கலந்து அப்படியே வச்சிடலாம். இது இருக்கட்டும். இப்போது தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா இது வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா இதை வதக்கி எடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா பழமாக 1 தக்காளியும் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்க்கிறேன். இது நல்லா வதங்கி வந்த பிறகு நாம் மசாலா கலந்து வச்ச இறாலை சேர்த்துடுறேன். இதில் சேர்த்த உப்பு காரமே கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் இன்னும் கூடுதலாக சாப்பிட்றவங்களா இருந்தால் காரம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதங்கின பிறகு நம்ம அரைச்ச மசாலாவையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் விட்டு மூடிடுறேன். ஒரு 10 நிமிஷத்தில் இறால் சூப்பராக வெந்துடுச்சுங்க. நமக்கு இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை சூடான சாதத்தோடு இன்றைக்கி கீரை சாதத்தோடு நான் பரிமாறிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி லைஃப். வீடியோ வாட்சிங் தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கலாம்.